வணக்கம். இன்று இந்த பதிவில் செத்தாண்டா சேகர் அப்படின்னு ஒரு குட்டி கதையை பற்றி பார்க்கலாம். செத்தாண்டா சேகர். சேகர் சுத்த சைவம், முட்டை கூட தொடாத வர்க்கம். கல்யாணத்துக்கு சைவ குடும்பமாக தேடி தேடி அவனுக்கு பெண் எடுத்தார்கள். ஒரு வருடம் பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் தலம் ஒரு மகன் பிறந்ததும் துளிர்விடத் தொடங்கியது. மகனுக்கு குருவாயூரில் ஹரி என்று நாராயணனின் நாமம் சூட்டி முடி காணிக்கை தந்துவிட்டு வீடு திரும்ப விஸ்வரூபம் எடுத்தது மறைத்து வைத்திருந்து காத்திருந்த வீர சைவம். வீட்டுக்குள்ளேதான் என்று சேகரும் புது மனைவியும் சேர்ந்து பாயில்டு எக்கை, அதான் அவிச்ச முட்டையை தன் மகன் மூலம் தடம் புரள ஆரம்பித்தார்கள். அவிச்ச முட்டை அடுக்கை தனியாய் அமர்ந்து நளினமாய் முட்டி முட்டி ஓடு உடைக்கும் மார்க்கத்தை அரிக்கு கற்றுக் கொடுக்க, ஐந்தில் அது அழகாய் வளைந்ததில் அப்பாவும் அம்மாவுக்கும் அலாதி ஆனந்தம். ஒரு நாள் தாத்தா பாட்டி ஊரிலுள்ள மயூரி மாளிகை கடைக்கு போனார்கள். ஹரியோட அப்பா அம்மா ரேக்கில் இருந்த மல்லிகை பொருட்களை எடுத்து தள்ளு வண்டியில் நிரப்பி அவர்கள் நகர்த்த, கூடவே நடந்து வந்த தளிர் நடைப்பயிலும் குட்டி ஹரி சடக்கென்று அடிரேக்கில் இருந்த பச்சை முட்டை ஒன்றை குனிந்து தன் பிஞ்சு கையால் எடுத்தான். அவ்வளவுதான். செத்தாண்டா சேகர் என்று பெத்தவள் பதறினாள். அதை எங்கே பாயில்டு எக்காக எண்ணி முட்டி முட்டி உடைத்து தங்களை குழந்தை கடையிலேயே காட்டி கொடுக்கப் போகிறதோ என்று பதற தாத்தா சொன்னார், பார்த்துடா குழந்தா, அது பாயில்டு எக் இல்லை, பச்சை முட்டை என்றதும் பாட்டி தன் பொக்கை வாயை காட்டி சிரித்தாள். அங்கு இருந்தவர்களும் சிரிக்கத் தொடங்கினார்கள். இந்த பதிவில் நாம் செத்தாண்டா சேகர் என்ற குட்டி கதையை பற்றி பார்த்தோம். நன்றி, வணக்கம்.